நீங்கள் இ-பைக் வாங்க போகிறீங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பர் சைட்லேருந்து தரமான பைக் ஒன்று இப்போ லான்ச்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓலாக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இ-பைக் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இ-பைக் வாங்குங்க. நம்மள பல பேர் இப்போ வந்து பெட்ரோல் பைக்கை விட இ-பைக் தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். காரணம் பெட்ரோல் போட்டு கட்டுப்படியாக மாட்டேங்குது. ஸோ இ-பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் சார்ஜ் போட்டோமா ஸோ 80 to 90 கிலோமீட்டர்ஸ் அசால்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம எல்லோரும் வந்துட்டோம். நம்ம மோஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கும்போது பிராண்டை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஆனால் ஓலாவும் சரி ஆம்பரும் சரி ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. பட் ஓலா வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆம்பரை பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற நார்மல் ரேஞ்சில் அதுவே 1 lakh above தான் வருது. பட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த குறையும் கிடையாது. 3 years வந்து பேட்டரி வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஆம்பர் சைட்லேருந்து 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்களா. இந்த மந்த் வந்து எக்ஸ்ட்ரா 2 மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று ஆம்பர் நெக்ஸஸ், இன்னொன்று ஆம்பர் ஏஸ்பியர். இ-பைக் வாங்குறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன கன்ஃபியூஷனா, எந்த பிராண்ட் பெட்டர், எந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல. ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸே பட வேணாம். ஏன்னா ஓலாவும் சரி ஆம்பரும் சரி ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. பட் ஓலா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ஆம்பர் எடுத்திங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசங்களாம். என்ன படுத்து சொல்லுங்கள், நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆம்பர் வாங்கலாம். பட் வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கணும், எனக்கு ப்ரைஸை பற்றி எனக்கு அந்தளவுக்கு இல்லை, பட் பைக் வைஸ் எனக்கு லுக்காக இருக்கணும், நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓலா தாராளமாக எடுக்கலாம். மற்ற பிராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பிராண்ட் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.